நான் எப்படி பாக்குறேன்னா, மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் நேற்று ஒரு மெசேஜ் ட்விட்டர்ல போட்டிருந்தாங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி அமையும், இந்த மது வெள்ளத்தையும் ஊழல் புயலையும் நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு சிறந்த ஒரு அரசியல் தலைவர். அவருடைய ட்விட்டரே உங்களுக்கு எல்லாவற்றையும் உணர்த்தும். இதுக்கு போய் நான் விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓர் அணியில் இணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணி வலுப்படுத்துவதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற தீய சக்தி திமுகவை வீழ்த்த முடியும் என்பதுதான் நான் திரும்ப திரும்ப அம்மாவின் தொண்டர்களுக்கு சொல்வது. அதை இன்றைக்கும் சொல்கிறேன். உருவாகி வருகிறது. அதைதான் மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்கள் சொல்லி இருக்கிறார். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்திச்சிருக்குது. சட்டம் ஒழுங்குக்கு பொறுப்பு ஏற்கின்ற முதலமைச்சர் மேடைகளிலே தோன்றி ஏதாவது கதா காலட்சேபம் செய்கிறார், தற்புகழ்ச்சி தான் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கெல்லாம் 26 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழ்நாட்டு மக்கள் அந்த தேர்தலில் நல்ல முடிவை தெரிவிப்பார்கள் என்று நம்புகிறோம். அதாவது காவல்துறை சட்டம் ஒழுங்கை பராமரிக்கின்ற பொழுது பராமரிக்க வேண்டும். இன்றைக்கு போதை மருந்து புழக்கம், அதுபோல கூலிப்படைகள் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்கின்ற அளவிற்கு இன்றைக்கு கூலிப்படைகள் உருவாகி இருக்கிறார்கள். இதையெல்லாம் முறியடிக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கை காப்பாற்றுகின்ற காவல்துறை சில நேரங்களில் இதுபோல அசம்பாவிதங்கள் நடப்பது உண்டு. என்றைக்குமே எதுவும் எல்லை மீறாமல் இருப்பதுதான் நல்லது என்பதுதான் இந்த நேரத்தில் சொல்வதை தவிர இதை தாண்டி இந்த நேரத்தில் எதுவும் சொல்வதற்கு இல்லை. திமுக தேர்தல் அறிக்கையில 90% நிறைவேற்றுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இருந்தாலும் நாளுக்கு நாள் போராட்டங்கள் அதிகமாயிட்டு. ஆமா, அதாவது 90% நிறைவேற்றவில்லை என்பதுதான் முதலமைச்சர் சொல்றதோட உண்மையான கூற்று. அதான் நேற்று கூட பாத்தீங்க, ஜாக்டோஜியோவை சேர்ந்தவர்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிக்கணும்ங்கிறது. தேர்தல் அறிக்கையில முதலமைச்சர் ஸ்டாலின் என்னெல்லாம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாரோ, எதையெல்லாம் எதிர்க்கட்சி தலைவராக 4 ஆண்டுகளுக்கு முன்பு பழனிசாமி ஆட்சியில் அவர் போராடினாரோ அதையெல்லாம் மாறி இன்றைக்கு பழனிசாமியை தாண்டி 100 பழனிசாமியாக மக்களை வாட்டி வைத்துக் கொண்டிருக்கிறார். பழனிசாமியே தேவரா என்கிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி வருகிறது. அதுதான் அதுக்கு ஏற்றாற்போல் பழனிசாமியும் இனி திருந்துவார் என்று நம்புகிறோம். அவ்வளவுதான்.